அல்லேலூயா. வேகமாய் ஒரு வசனத்தை இந்த மாலை வேளையிலும் நாம் தியானித்து நாம் செபித்து கடந்து செல்லலாம். சங்கீதம் 52 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 52 8வது வசனம். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த மாலைவேளையிலும் உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் உள்ளங்களில் பேசணும். ஆண்டவரே தகப்பனே, நாங்களும் ஒரு பச்சையான ஒலிவ மரமாக, ஆண்டவரே கனி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, ஒரு வெற்றி உள்ள ஒரு ஜீவியத்தில், ஆண்டவரே சிறத்தன்மையோடு இந்த உலகத்தில் ஜீவித்து அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர உம்முடைய வருகையில் பங்கடைய உதவி செய்யும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் அடிமையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். இங்க ஆமீன். தாவீது சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ மரங்கள் உண்டு. ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு தன்மையான ஒரு கேரக்டரோடு என்ன செய்கிறது உலகத்துல இருக்கிறது. இங்கே தாவீது சொல்லுகிறான், நானோ தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம். ஆமென். அவனுக்கு தெரியும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன பேர் வச்சிருக்கிறார், எப்படி பேர் சொல்லி அழைக்கிறார்? பச்சையான ஒலிவ மரம். ஏசாயா 60வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம், என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகளுமாக இருப்பார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், நான் நட்ட கிளைகளுமாய், நான் நட்ட ஆமென் கிளைகளுமாய் என்றென்றைக்கும் நிற்கிறதுமாய், என்றென்றைக்கும் நிற்கிறதுமாய். ஆமென். அவர்கள் நீதிமான்களுமாய், அவர்கள் எப்படி இருப்பாங்க? நீதிமான்களுமாய் நான் மகிமை அடையும்படிக்கு என் கரங்களின் கிரிகளுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் ஜனமாகி இஸ்ரவேல் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கும்படிக்கு, அவர்களை இனி சிறுமைப்படுத்தாதபடிக்கு அவர்களை நாட்டுவேன் என்று ஆண்டவர் அவர்களை நாட்டுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எரேமியா 11வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம், நல்ல கனி உண்டாகும்படி நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்று பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். நம்ம எல்லாம் யாரு? ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? பச்சையான ஒலிவ மரம். சொல்லுங்க, நான் பச்சையான ஒலிவ மரம். நாம் பார்த்து ஆண்டவர் பேர் வைக்கிறார். எப்படிப்பட்ட பேரு? பச்சையான ஒலிவ மரம். அதுக்கு ஒரு கேரக்டரை சொல்றார். அந்த இன்டர்நெட்ல போய் ஒலிவ மரத்துடைய கேரக்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நாம அந்த மரத்துடைய கேரக்டர்கள் ஆச்சரியமானவைகள். ஆண்டவர் சொல்றார், நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான, நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியான பச்சையான ஒலிவ மரம் என்ற பெயரை நமக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கு ஒரு பேருண்டு. அவங்க யாரு? பச்சையான நேர்த்தியான பச்சையான ஒலிவ மரம். ஆமென். நேர்த்தியான செவ்வையான பச்சையான, ஆமென். அது பச்சை எப்பவும் பச்சை பச்சைன்னு இருக்கும். ஆமென். ஒலிவ மரம் என்று ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார்? அப்ப அதனுடைய பர்பஸ் என்ன? கனி உண்டாகுகிற, எதை கொடுக்கும்? கனி, நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய பச்சையான ஒலிவ மரம். அப்போ நம்முடைய வாழ்க்கை கர்த்தராகிய இயேசுவுக்கு கனி கொடுக்கிறது போல இருக்கிறதா? அந்த பாம்பேல நான் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரி அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்ல போனேன். அந்த அம்மா பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அம்மா கிறிஸ்தவ வாழ்க்கைனா கனி உள்ள ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறான்னு. அது சொல்லிச்சு, நான் தான் 2 பிள்ளைகளை பற்றி 2 கனி கொடுத்துருக்கேனே அப்படின்னுச்சு. ஆமென். அந்த மாதிரி நம்ம பிள்ளை பக்கிறதா கனி நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதாவது கனினா என்ன நினைக்கிறீங்க? யோவான் 15:2 சொன்னார் ஆண்டவர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார்.
கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணி. அப்போ கனி கொடுக்காத மரத்தை கொடியை என்ன செஞ்சிருவார்? வெட்டி போட்டுருவார். பாருங்க, வேற மரம்னா வெட்டி போட்டாலும் ஒரு பருத்து பலகை அது ஏதாவது செய்யலாம். ஆனா திராட்சை செடியில ஒண்ணும் உதவாது. அது வெட்டி போட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது. தீக்கு தான் ஒரு இறையாய் போகும். ஆமென். தீயிட்டு கொளுத்திடுவாங்க. அது ஒரு பிரயோஜனப்படாது. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றார், என்னிலே கனி கொடாத செடி எதுவோ கொடி எதுவோ அதை என்ன செஞ்சிருவார்? அதை வெட்டி போட்டுருவார். அப்போ கனி என்னத்தை எதை சொல்லுகிறார்? ஆண்டவர் நமக்கு பேர் வச்சிருக்கிறார், நல்ல நேர்த்தியான கனியை கொடுக்கிற பச்சையான ஒலிவ மரங்கள். நம்ம எல்லாம் அப்படி ஆண்டவர் பார்க்கும்போது, மேல இருந்து பார்க்கும்போது பச்சையான ஒலிவ மரங்கள். ஆமென். கனி கொடுக்கிற பிள்ளைகள். அப்ப என்ன கனியை கொடுக்கிறீங்க? என்ன செய்றீங்க? கனி என்றால் இயேசுவின் குணநலங்களை வெளிப்படுத்துவது. ஆமென். நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிறது. இயேசுவை பிரதிபலிக்கிறதான் கனி. ஆவியின் கனி 9 அப்படின்னு வேதம் ஒரு 9 கனியை சொல்லுது. இவைகளால் உருவாக்கப்பட்டு யார் ஒரு மனிதன் இயேசுவை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறானோ, இயேசுவை போல வாழ்ந்து மற்றவர்கள் பார்க்கும்போது இவன் கிறிஸ்தவன், இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பூமியில இருக்கிற ஜனங்கள் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மனுஷர் நான் உன்னுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் நற்கிரி. அது கிறிஸ்துவை போல். ஃபார் எக்ஸாம்பிள், மோசே தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்துட்டு வரும்போது அவருடைய முகம் என்ன செய்தது? பிரகாசித்தது. யாரும் அவரை முகத்தை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பிரகாசமாய். சரி, நீ முக்காடு போட்டுக்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதாவது நாம உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். உலகத்துக்கு ஆண்டவர் சொல்ற, நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். அப்போ நான் இயேசு மெய்யான ஒளி. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதாவாகிய தேவன் ஆமென் மகிமைப்படுவார். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க. அப்போ இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில ஒரு தேவ பிள்ளை வாழும் போதுதான் பரலோகத்தின் தேவன் உங்கள் பேர்ல மகிமை அடைவார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இயேசு தேவனோடு இசைந்திருந்தா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். கொடியானது திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் ஒளியே கனி. அப்போ முதல் காரியம் என்னன்னா, அந்த ஆத்துமா இயேசுவோடு இருக்கணும். அந்த ஆத்துமா எதோடு இருக்கணும்? இயேசுவோடு இருந்தா அது கனி உள்ளதா இருக்கும். அதான் கண்டிஷன். கண்டிஷன் என்ன? ஒரு நாளில் குறைந்தது ஒரு 2 மணி நேரமாவது இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தா தான் அவன் கனி உள்ள ஒரு ஜீவியத்தை அவன் செய்ய முடியும். ஆமே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை அப்படி சொல்லிட்டு சொல்றார், அவன் நான் எங்க இருக்கிறேனோ அங்கே அவன் இருப்பான்ட்ட. நான் எங்க இருப்பேனோ அப்ப அவனுக்கு 2 வேலை. ஒரு தேவ பிள்ளைக்கு 2 வேலை. தேவ பாதத்துல இருக்கணும், போய் கனி கொடுக்கணும். தேவ பாதத்துல இருக்கணும், அவரோடு இருக்கணும், கனி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப அவரோடு நிலைத்துறாத, ஜெப வாழ்க்கை இல்லாத, வேத தியானம் இல்லாத, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு செய்யாத, மனதில்லாத, தன்னுடைய வாழ்க்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கனியும் இயேசுவை பிரதிபலிக்கிறதும் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு உலகம் அப்படியே இருக்கு. கிறிஸ்தவத்தை பார்த்து ஏதாவது ஒரு கிறிஸ்தவனை காண்பி, அப்படிதான் வேதம் இன்னைக்கும் உலகத்துல இருக்கிறவன் கேட்கிறான். ஒரு கிறிஸ்தவனை காண்பி, இயேசுவை போல வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவனை பார்க்க முடியுதா? ரேர். அப்படிதான் உலகம் அப்படி நினைக்குது. ஆமென். நம்ம இயேசுவை பிரதிபலிக்க, அதான் ஆண்டவர் சொல்றார், ஆமென், நேர்த்தியான கனிகளை கொடுக்கிற நேர்த்தியான பச்சையான ஒலிவ மரம். லூக்கா 13:8 அந்த எஜமான் வந்து கேட்கிறார், இந்த தோட்டத்துல இந்த அத்தி மரம் ஏன் ஒரு டிஸ்டர்பன்ஸாவே நிக்குது, கனி இல்லாதது, என்ன செய்ய, வெட்டி போடு அப்படின்ட்டார். அப்ப அந்த தோட்டக்காரன், அந்த கார்டனர், அவர் சொல்றார், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷமா?
நீங்க எத்தனை வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிய? கனி இல்லாம எத்தனை வருஷம் உட்கார்ந்து இருக்கிய? எந்த ஒரு ஆத்மாவுக்காவது கிறிஸ்துவ பத்தி சொல்லியிருக்கீங்களா? எத்தனை பேரும் நம்ம பார்க்கிறோம். ஒரு வார்த்தை அதை போட்டு ஒரு பேச்சுக்காவது துணையா கேட்கலாம்ல. அது என்னதுன்னு கேட்பா. அப்புறம் ரட்சிப்புனா பாவ மன்னிப்பு, தேவன் நரகத்துக்கு போகாம நீ காப்பாற்றப்படுறதுக்கு தான் ரட்சிப்புன்னு பேரு அப்படின்னு சத்தியத்தை சொல்லலுக்கு ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். ஆமென். அதனால கனி இல்லாட்டி என்ன நடக்கும்? வெட்டி போடுவார். மத்தேயின் புஸ்தகம் 21:43 சொல்லுவார், அதற்கென்று கனிகளை கொடுக்கிற தேவனுடைய ராஜ்யம் கனியற்ற உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தேவராஜ்யம் கனியற்றவனுக்கு கிடையாது. கனி இல்லாத ஒரு மனிதனுக்கு என்ன கிடையாது தேவராஜ்யம்? நோ, நான் சொல்லலப்பா, சத்திய வசனம் சொல்லுது. ஆமென். கனி இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பரலோகம் போய் சேராது. அப்ப கனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரணும்னா அவன் இயேசுவின் பாதத்துல இருந்தே ஆகணும். ஆமென். மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அந்த தெரிந்தெடுத்தல் வேணும். ஆமென். அப்புறம் பாருங்க, 2 மணி நேரம் ஆயினும் இருந்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. கட்டாயம் ஆத்துமா உங்களை தேடி வரும். சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாய் உங்ககிட்ட பேசும். அந்த ஆத்துமாவை கர்த்தரே ஆவியானவரே அனுப்பி விடுவார். ஆமென். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவரு தான் நேரமே நம்மகிட்ட சொல்லிட்டார். என்னது? நான் உன்னை விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்புறம் போய் எதுக்கு கவலைப்பட்டு நல்ல நிம்மதியா தூங்கலாம் தானே? ஆமே. அவர் தான் நமக்கு சந்தோஷம், அவர் தான் நமக்கு சமாதானம், அவர் தான் நமக்கு எல்லாம். அவர் தான் இங்க தேசத்துக்கு கொண்டு வந்தார், அவர் தான் நடத்தினார் இவ்வளவு நாளும், இன்னும் நடத்துவார். ஆமென். அதாவது கைவிடாத ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஆனா நாம கனி உள்ள ஒரு ஜீவியத்தை நாம் என்ன செய்யணும்? வாழணும். ஆக்சுவலா என்னன்னா, ரோமர் 11வது அதிகாரம் 24 வசனம் வாசிங்க. சுவாபத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நாம் வெட்டப்பட்டு சுவாபத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறோம். சுவாப கிளைகளாகி அவர்கள் பாரு, நல்ல கவனிங்க. நம்ம எல்லாம் காட்டு ஒலிவ மரங்கள். நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? காட்டு ஒலிவ மரங்கள். அது என்ன கனியை கொடுக்கும்? கசப்பான கனி. பாவம், தன்னுடைய சுயம், வேற ஒண்ணுமே அதுக்கு தெரியாது. சாப்பிடணும், உறங்கணும், நல்ல என்ன செய்யணும், என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்து வாழணும். இதுக்கு பரலோகத்தை பத்தியோ உண்மையான தேவனை பத்தியோ கவலையே. வாழ்ந்தோமா, நிம்மதியா வாழ, சாகு, அவ்வளவுதான், முடிஞ்சது கதை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த நம்மை, அதான் காட்டு ஒலிவ மரம். இந்த நம்மை வெட்டி ஏதோட சுவாபக்களை ஒரிஜினல் ஒலிவ மரமான இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நம்மை ஒட்ட வைத்தார். அல்லேலூயா. ஒட்ட வைக்கிறதுக்காக சில கிளைகளை, சுவாப கிளைகளை ஆண்டவர் என்ன செய்தார்? வெட்டி போட்டார். ஆமே. வனாந்திரத்தில் விழுந்தாங்க. இன்னைக்கும் ரட்சிக்கப்படாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமே. இப்போ பிரஜாதிகள் எண்ணிக்கை பெருகி கொண்டே என்ன செய்து போய் ஒட்டி வைத்து கொண்டே இருக்கிறார். இப்போ ஒட்ட வைக்கப்பட்டவர்களை பவுல் கேட்கிறார் 20வது வசனத்துல 19, நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கிறது சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்திலே அவர்கள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்திலே மேட்டுமை சிந்தை இல்லாமல் பயந்திரு. சுவாப கிளைகளையே தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. அவங்களையே விடல. சரி, ஆபிரகாம் பிள்ளையாச்சே, சின்ன தப்பு பண்ணிட்டான், கீழ்ப்படியாம போயிட்டான், அவன் போட்டு அப்படின்னு விடல. ஆமென். சில பேரை பூமி பிளந்து உழுங்கிச்சு. ஆமென். அல்லேலூயா. வனாந்திரத்துல விழுந்தாங்க, சத்துரு கையில ஒப்பு கொடுத்தார். ஆமென். இன்னைக்கும் பிரச்சனை தான். அப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த இடத்துல யாரு இப்போ இருக்கிறா? அந்த சுவாப கிளையை போல இந்த காட்டு ஒலிவ மரம் இப்போ சுவாப மரத்தில் இருக்கிற சாரத்தை
உரிந்து குடித்து கொண்டு தேவ பிள்ளையாய் நாம இருக்கிறோம். அது தேவ கிருபை, நமக்கு தந்த விளையாடப்பட்ட கிருபை. அது நாமெல்லாம் புறஜாதிகள், யூதரெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை பெற்ற நாம தேவனுக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டு ஆமென் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து தேவனுக்கு கனிவுள்ள ஒரு வாழ்க்கையை, அவருக்கு உகந்ததை நாம செய்யும் போது, ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமென் எபேசியர் 2:10 சொல்லுகிறார், நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு we are the masterpiece அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கிராப் பண்ணி அதை வெட்டி அழகா செதுக்கி அந்த கிளையோட போய் ஒட்ட வைக்கிறது அவர் அழகா செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய செயலாயிருக்கிறோம். நாம் யாராயிருக்கிறோம்? நம்ம தேவனுடைய செயலாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை என்ன செய்தார்? நம்மை முன்னதாக ஆயத்தப்படுத்த. அதை மறந்துட்டு அந்த காரியத்தை விட்டுட்டு நமக்காகவே கவலைப்பட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக கவலைப்பட்டு அதற்காக வாழ்ந்து மடிந்தா அவர் உங்களை ராஜ்யத்துல கொண்டு வைப்பாரா? அருமையா சொல்றேன், நீங்க இழந்து போகாதீங்க. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை சுலாக்கியமாய் பெற்றது. ஆமென். நம்மள ஆண்டவர் இந்த சுலாக்கியத்தை திரவியம் பெற்றுள்ள தேவன் எப்படியோ நமக்கு தந்திருக்கிறார். அதான் அந்த யோவான் 15:16 சொன்னார், நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தேர்ந்தெடுத்தேன். எதற்கு தேர்ந்தெடுத்தேன்? நீங்க நல்ல கனிகளை கொடுப்பீங்கிற ஆவலில் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். நான் கனி கொடுக்கும்படியா என்னை மாற்றி எனக்கும் கனி உள்ள ஜீவியத்தை தாரும் என்று கேட்கணும். அல்லாம எனக்கு ஒரு காரை தாரும் ஆண்டவரே, பழைய காரை ஓட்டிட்டு இருக்கிற எனக்கு ஒரு புது கார், அந்த இதை கேட்க சொல்லல. கனி இருக்க வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. 4 பேருக்கு நானும் சுவிசேஷத்தை சொல்லணும். பரலோகத்துல ஒரு நாள் போவோம். நம்ம எல்லாம் என்னைக்கு அதுக்கு தானே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் போகும்போது அங்க நிறைய பேர் ஓடி வந்து நம்மளை என்ன செய்யணும்? வெல்கம் பண்ண, கட்டி பிடிப்பாங்க. சகோதரனே, உன்னாலதான் நானே இந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டே அப்படின்னு உங்க சாட்சியை கேட்டு நீங்க சொன்ன சத்தியத்தினால ஆண்டவரை நான் தெரிந்து கொண்டேன் சொல்லி அவன் கட்டி பிடிப்பான். ஆமென். அதுக்கு ஆள் வேணும். போனோன்னு அங்க ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு முதல்ல போறது ஒரு கொஸ்டின், அப்புறம் மூலையில நிற்கிறதோ ஏதோ அது ரெண்டாவது. ஆமென். அல்லேலூயா. அதான் லூக்கா 16 ஆண்டவர் சொன்னார், நித்திய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநித்தியமான பொருட்களினாலே சிநேகிதர்களை என்ன செய்யுங்க? சம்பாதிங்க. அவர் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? அநித்தியமான பொருளை உங்க கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிறைய செல்வங்களை தந்திருக்கிறார், நல்ல டேலண்ட்களை தந்திருக்கிறார். ஆமென். நல்ல வாயை தந்திருக்கிறார், நண்பர்களை தந்திருக்கிறார், ரிசோர்ஸை தந்திருக்கிறார், மீடியாக்களை தந்திருக்கிறார். எப்படியோ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க, எனக்கும் ஆண்டவரே கனி உள்ள ஜீவி எனக்கு வேணும். 2வது சகரியா 4:14 இந்த ஒலிவ மரம் என்ன, அதை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஒலிவ மரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்றார். அந்த 2 ஒலிமரங்கள் 11 சொல்லுகிறார். ஆமென். தேவ சமூகத்தில் நிற்கிற 2 ஒலிவ மரங்கள். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு 14 சொல்ற இவைகள் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுக்கென்று பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு என்ன அடையாளம்? தேவனுக்கென்று பிரித்தெடுக்க, அவங்களுக்குரியவர்கள் அல்ல. யாருக்குரியவர்கள் இல்ல, அவங்க தேவனுக்குரியவர்கள். 1 சாமுவேல் 15:17 வாசிக்கிறோம். நீர் உம்முடைய பார்வைக்கு தலைவரானீர், கர்த்தருமை இஸ்ரவேல் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தாரே. உங்களை யார எப்படி சவுலை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உன்னை எப்படி இஸ்ரவேலுக்கு, அவன் ஒழுங்கா அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளல, இழந்து போனான். அவன் ஆவியான அவனை விட்டு என்ன செய்தார்? போயிட்டார் சவுலை விட்டு.
ஆனா அதுக்கு அடுத்த அதிகாரத்திலே இந்த சாமுவேல் தைல குப்பியை கொண்டு போய் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறான். உனக்கு ஒரு இவ்வளவுதானா பிள்ளைங்க, அவனோட இன்னொருதான் இருக்கிறான் கூட்டிட்டு வான உடனே அவன் வந்தவனை இவன் தான் என்று ஆண்டவர் சொல்லும் போது அந்த தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேலே என்ன செய்தார்? அந்த நிமிஷம் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்து இறங்கி இருந்தார். கரங்களை ஊத்தி அல்ல சொல்லலாமா? அப்போ அன்னைக்கு அபிஷேகம், ராஜரி அபிஷேகத்தை அவன் சாகிற வரைக்கும் அவன் ராஜாதான். அவனை யாரும் மாற்றவே முடியல. அப்ப தேவன் அபிஷேகம் பண்ணாதான், அவனை யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜரிக அபிஷேகத்தை தாவீது பெற்றுக் கொண்டான். அதனாலதான் தான் பாவம் செய்த போது துடியாய் துடித்தான். ஒரு சங்கீதம் இல்ல, 2 சங்கீதம், பல சங்கீதங்களில் அழுகிறான். ஆண்டவரே, உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எனக்கு அந்த உற்சாக ஆவி எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி செபிக்கிறான். ஆமென். பாருங்க, அப்ப தாவீது ராஜாதான். ஆனா அவனுக்கு தெரியும், அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியார் தங்கி இருந்தார். ஆமென். அவனுக்கு தெரியும், நான் அந்த தோவோக்கு அந்த சங்கீதம் 52:7, இது தேவனை தன் பலனாய் எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். யார? தோவோக்குன்னு வருதேன். அவனுடைய வேலை வேவு பார்க்கறதும் தாவீதை போட்டு கொடுக்கறதா வேலை. அவன் மனுஷ பலத்துல படப்படத்துல இருந்தான், நிறைய பேர் இருக்கிற போல. ஆனா தாவீது அப்படி இல்லை. நானும் பச்சையான ஒளிவ மரமாய் கர்த்தருடைய கிருபையே மாத்திரம் நம்பி இருக்கிறேன். பணத்தையோ ஆமென் மற்ற காரியத்தையும் மனுஷனையோ அல்ல, என் தேவனை அவருடைய கிருபையை என்றைக்கு நம்பி இருக்கிறேன் அப்படின்ட்டான். அல்லேலூயா. அவனுக்குள்ளே அபிஷேகம் இருந்தது, அவனுக்குள்ள தேவ அபிஷேகம் இருந்த ராஜரிக அபிஷேகம். அல்லேலூயா. ஆமென். ஆசாரியர்கள் மேலே அபிஷேகம் இருந்தது. லேவியர் 21:12. ஆமென். அபிஷேகம் என்ற கிரீடம் உன் தலையில இருக்கிறது. ஆகவே எந்த தீட்டும் எந்த பாவமும் உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காலும் இருப்பானாக. அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலையின் மேலே இருக்கிறதே. அப்ப தேவ பிள்ளை ஆசாரியர் மேல என்ன இருக்கணும்? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவை எல்லாம் என்னதுன்னா, வெளிப்படுத்தல் 1:6, அவர் இரத்தத்தினாலே உங்களை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்தில் அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறோமா இல்லையா? நம்ம பேச்சு மூச்சு எல்லாம் என்னதுதான்? பரலோகம்தான். ஆமென். ஆனா நிறைய வாழ்நாளில எல்லாம் மறந்துடும். ஆமென். உங்கள் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான தேவனுடைய புண்ணியங்களை, அவருடைய மகத்துவத்தை, வல்லமையை வெளிப்படுத்தி சொல்லுகிற ஆசாரிய கூட்டம் நீங்க. கரங்களை அல்லேலூயா சொல்லாமா? அதை மறந்துட்டு போனீங்கன்னா எனக்கு தெரியாது. அல்லேலூயா. இதான் தேவ பெற்ற அபிஷேகத்தினாலே. ஆமென். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னை புது எண்ணெயால் நித்தம் அபிஷேகம் பண்ணுகிறார். 1 நாள் 2 நாள் அல்ல, புது எண்ணெயால் புதுசா என்ன செய்கிறார்? அபிஷேகம். 5 முறை அவனை தேவன் அபிஷேகம் பண்ணார். எத்தனை முறை? 5 முறை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. ஆமென். 132ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணி, நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு விளக்கை என்ன செய்தேன்? நான் அபிஷேகம் பண்ணினவன் தாவீது. அல்லேலூயா. அபிஷேகம் கிரீடம் தலையில என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு ஜெயம். அல்லேலூயா. ஆமென். ஒரு முறை அந்த ருமேனியாவில் ஒரு பரிசுத்தவான சுவிசேஷ இருந்த ஒரு பாஸ்டரை பிடிச்சி சிறைச்சாலையில் என்ன செய்தாங்க? போட்டாங்க. ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்கிற ஒரு தேவ மனுஷனை 14 ஆண்டு சிறையில் இருக்கிறார். சிறையெல்லாம் ஒரு சின்ன ஒரு செல்லு தான்.
ஆமென். ஆனா அந்த ஒரு ஸ்பீக்கரை மேல கட்டி வச்சு 24 மணி நேரமும் கம்யூனிசம் தான் பெருஸ்ட், கிறிஸ்தவம் ஒஸ்ட் அப்படின்னு பேசிட்டே போவானுங்க. ஆமே, அந்த ரெக்கார்ட் ஓவரா பண்ணிட்டு அவனை எப்படியாவது பைத்தியக்காரனா மாத்திரணும். அவனுக்கு கிறிஸ்தவனை என்ன மாத்திரணும், திருந்துறானா இல்லையானா ஜெயில போட்டு பைத்தியக்காரன் ஆக்கி வெளியே விடணும். ஆனா இந்த மனுஷன் 14 ஆண்டுகள் கழிச்சு வெளியே வரும்போது, எப்படியா நீங்க இதெல்லாம் தாங்கி நீங்க இன்னும் தேவனுக்காய் ஒரு சாட்சியை வெளியே வந்தீங்க கேட்டா, என் மேல இருந்த அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். அபிஷேகம் தான் ஒரு மனுஷன் நிற்க பண்ணும், வெற்றியாய் நிற்கப்படும். பாருங்க, இந்த ஒலிவ மரம் இப்போ நோவா ஒரு பிராவை கடைசி அனுப்பி விடுறார். கிட்டத்தட்ட 190 நாள் தண்ணியில மிதந்துட்டு இருக்கிறார். 40 நாள் மழை பிளஸ் 150 நாள் என்னது தண்ணி வற்றாம அப்படி போகுது. ஆமேன். இப்போ ஒரு பிராவை வெளியே விடும் போது அது என்ன கொத்தி வருகிறது, ஒரு ஒலிவ இலையை கொத்திட்டு வருது. நான் கேட்கிறேன், அங்க வேற ஒரு இலையே இல்லையா? எத்தனையோ ஆயிரம் மரங்கள் இருக்கும்போது ஒலிவ மரம் தான் அது கிடைச்சுதா? இந்த 190 நாளில் மற்ற எல்லா மரம் அழியே போச்சு. ஆனா ஒலிவ மரம் மட்டும்தான் அழுகாம நிக்கிற மரம். கரங்களை போய் தள்ள சொல்லாம தீயிட்டு கொளுத்தி பாருங்க, அதோடைய ஸ்டெம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். கொஞ்ச நாள்ல ஒரு 2-3 மாசம் ஆனா அந்த ரூட்ல இருந்து முளைச்சிட்டு வரும், வேர்ல இருந்து மறுபடியும் முளைக்கும். அதோடைய தன்மை எந்த சூழ்நிலையிலும் சிறத்தன்மை, என்டியூரன்ஸ் சொல்லுவாங்க, உறுதி, எந்த நேரத்திலும் அது உறுதியாகவே இருக்கும். அதுக்குள்ள அபிஷேக தைலம், அதுக்குள்ள இருக்கிற அபிஷேக தைலம் அப்படிப்பட்ட ஒரு இருக்கிறதுனாலதான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அது தாக்கு பிடிக்காது. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்பட்டப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. யார் சொல்ல முடியும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்ல முடியும். அல்லேலூயா. என்னதான் நடக்கட்டுமே, இந்த இயேசுவை மறுதலிக்கவே மாட்டான். ஆமென். அல்லேலூயா. விட்டு கொடுக்கவே மாட்டான். அப்படி இருக்கிற ஐயானா அவன் மேல் இருக்கிற அபிஷேகம், உள்ள இருக்கிற ஆவியானவர். ஆமென். அவன் ஞாபகப்படுத்தி வார்த்தைகளை கொண்டு பேசிட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உன்னை நிலை நிற்க பண்ணும். ஆமென். உறுதியா இருக்க பண்ணும். ஆமென். அதுதாங்க இந்த ஒலிவ மரம். ஆமென். இரண்டாவது, அது ஒரு சமாதானத்தின் அடையாளம். அது ஒரு சமாதானத்தின், அது இன்னைக்கும் யூஎன்ல அந்த கொடியில அந்த சிம்பல்ல எதை வச்சிருக்கிறாங்க? அந்த கொத்தி வந்த ஒலிவ இலையத்தான் வச்சிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. எதற்கு அடையாளம்? சமாதானத்தின் நற்செய்தி. உலகத்திற்கு ஒரு நல்ல செய்தி, உலகம் இன்னும் சமாதானம் உண்டு. அது உங்களை தான். அந்த புறாலாம் யாரு? நாம வைச்சிருக்கிற அந்த அபிஷேக நிரம்பின தேவ பிள்ளைகள். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தேவ பிள்ளை வெற்றியோடு பாவத்துல விழுந்து எழும்பாம ஒரு ஜெயமுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவ வாழணும்னா இந்த அபிஷேகம் என்ற எண்ணெய் அவனுக்குள்ளே உருவாக்கப்படணும். அந்த லேம்பு அவனுக்குள்ள எரியணும்னா இந்த ஆயில் கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா சப்ளை பண்ணணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு பச்சையான ஒலிவ மரம், நீ ஒரு பச்சையான ஒலிவ. ஆண்டவர் அமேன். தாவீது சொல்றார், நானும் அதை இணைச்சுதான் தாவீது சொல்றார், நானும் கர்த்தருடைய ஆலயத்துல, வேற எங்கேயும் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? பச்சை பச்சேன்னு இருப்பாங்க. ஆமென். கடைசியாக அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையிலே வந்து நிற்பார். அல்லேலூயா. எது? அவர் வருகையின் அடையாளம். அது எது? வருகையின் அடையாளம். அவருடைய பாதங்கள், கர்த்தருடைய பாதங்கள் ஒலிவ மலையில வந்து நிற்கும். ஆமென். அவர் வருகிறார். அவர் சீக்கிரம் என்ன செய்யப்படுறார்? எல்லாரும் எழுந்திருப்போமா?
இந்த ஆண்டவர் ஆமென் நமக்காக நம்மை பார்த்து நீ ஒரு பச்சையான ஒலிவ மரம் என்று சொல்லுகிற நல்ல தகப்பன். இந்த அபிஷேக வல்லமையை இன்னைக்கும் கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நானும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய், ஆமென், நானும் கர்த்தருக்குள்ளே ஆண்டவரே நிலைத்திருக்கும்படியான ஒரு பிள்ளையாய், கனி உள்ள ஒரு ஜீவியம் உள்ளவனாய் என்னை நீர் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தாவீது சொல்வது போல நாமும் சொல்ல முடியும். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட நான் ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல எப்பொழுதும் கனி உள்ள ஒரு உறுதி உள்ள ஒரு ஜெயம் உள்ள ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு நற்கந்தகமானவனாய், எப்பொழுதும் இந்த விளக்கு எரிய பொன்னிறமான ஒரு ஆயிலை உண்டாக்கி தருகிற பச்சையான ஒலிவ மரமாய் என்னை நிறுத்தி ஆசீர்வதிக்கிறவர். நன்றி. நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த மாலைவெளியிலும் உடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் நீர் எதிர்பார்த்திருக்கிற அந்த எதிர்பார்ப்பின்படியே பச்சையான ஒலிவ மரங்களாய் உடைய பிள்ளைகளை நிறுத்தி ஒரு கனி உள்ள நேர்த்தியான கனியை கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் நிறுத்தி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமங்களினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஒரு ஜெய வாழ்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆவியினாலேயே கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி நாங்கள் போவதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல உறுதியாயிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுகிரகம் பாராட்டும். உம்முடைய கிருபை உள்ள சத்தியத்தால நிரப்பி இன்னும் பெருக பண்ணி அப்பா, பலனுள்ள பிள்ளைகளாய், கனி உள்ள பிள்ளைகளாய் உமக்கு மகிமை சேர்க்கிற உம்முடைய கரத்தின் கிரியைகளாக உருவாக்கி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலேயே பிதாவே, ஆமென்.